பலியிரு மறி சுமந்த பரிபொருளே பலியாகும் நேரம் இது தியாக பலியிரு மறி சுமந்த பரிபொருளே பலியாகும் நேரம் இது நறுமணம் வீசிடும் தூயகத்தின் பலியிரு நறுமணம் வீசிடும் தூயகத்தின் பலியிரு தியாக பலியிரு ஆவிரதம் பலியிட அஞ்சாத பலியிது அப்பாவின் திட்டத்திற்காக அழிபணிந்த பலியிது ஆரோனின் குணமில்லாத தலைமை குருவின் பலியிது அனைவரின் மீட்பிற்காய் பீடம் செய்த பலியிது ஆலயம் வந்தோர் அனைவருமே அழைக்க பெற்றோம் பேறு பெற்றோம் ஆண்டவரின் பிறப்பில் மகிழ அன்பில் நிறைந்த சொந்தங்கள் இணைந்து ஆண்டவரின் பிறப்பில் மகிழ அன்பில் நிறைந்த சொந்தங்கள் இணைந்து தியாக பலியிரு சுமந்த பலி பொருளே பலியாகும் நேரம் இது தியாக பலியிரு மறி சுமந்த பலி பொருளே பலியாகும் நேரம் இது நறுமணம் வீசிடும் தூயகத்தின் பலியிரு நறுமணம் வீசிடும் தூயகத்தின் பலியிரு தியாக பலியிரு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக அனுப்பப்பட்ட இறைவனின் மாசற்ற செம்மறி கிறிஸ்துவே என்பதை இந்த வெள்ளை நிற மெழுகுதிரி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவருடைய பிறப்பு அவருடைய இறப்புக்காக, அவருடைய இறப்பு நம்முடைய பிறப்புக்காக. மறுநாள் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் என்றார். தற்போது பேராலயத்தின் அதிபர் பேரருள் திரு சி இருதயராஜ் அடிகளார் அவர்கள் கிறிஸ்து என்ற மெழுகுதிரியை, வெள்ளை நிற மெழுகுதிரியை ஏற்றி வைத்து திருப்பலியை துவங்குவார்கள். கிறிஸ்திய சுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனோடும் அன்னை கன்னிமரியாளோடும் இன்று இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற திருத்தொண்டரோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தையும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இறைவன் நம்மை முழுவதும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். கிறிஸ்து கொண்டு வந்த அமைதியும் அருளும் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருக்க ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது.
மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனால் இயலாதது ஒன்றுமில்லை. கடவுள் நினைத்தால் அனைத்தும் நன்மைகளாகவே நடைபெறுகின்றன என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே நன்மை செய்கின்ற இறைவன் தம்முடைய ஒரே மகனை உலகிற்கு அனுப்பி மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்று இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இறைவன் தருகின்ற அருளாசிரியரை பெற தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் எண்ணி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தும் மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல்
திரு செம்மறியே தந்தையில் நின்று என்றென்றுமாக பூரித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர் இதனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீ ஒருவரே ஆண்டவர் நீ ஒருவரே உன்னதர் தூயாவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம் மனிதத் தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து அதனிலும் வியத்தகு முறையில் செயற்படுத்தியுள்ளீ எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ள அருள் கூர்ந்த அவரது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உம் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உம் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாழ் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே
மெசியாவாம். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம். சரி கமகரி சனி சா கரி சரி சரி கமகரி சனி சா. ஆண்டவரை பாடிடுங்கள், அவர் பெயரை என்றும் வாழ்த்துங்கள். ஆண்டவரை பாடிடுங்கள், அவர் பெயரை என்றும் வாழ்த்துங்கள். புறவினத்தாரிடை அவரது மாட்சிமை எடுத்து சொல்லுங்கள். புறவினத்தாரிடை அவரது மாட்சிமை எடுத்து சொல்லுங்கள். நீதியுடன் அவர் பூலகை ஆட்சி செய்வார் என அறிவியுங்கள். நீதியுடன் அவர் பூலகை ஆட்சி செய்வார் என அறிவியுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம். சரி கமகரி சனி சா கரி சரி சரி கமகரி சனி சா. வானங்களே மகிழ்ந்திடுங்கள், பூலகே களி கூறுங்கள். வானங்களே மகிழ்ந்திடுங்கள், பூவுலகே களி கூறுங்கள். கடலும் அதில் வாழும் யாவையுமே ஆண்டவர் முன் ஆர்ப்பரியுங்கள். கடலும் அதில் வாழும் யாவையுமே ஆண்டவர் முன் ஆர்ப்பரியுங்கள். வயல்வெளியும் வனமரங்களுமே ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடுங்கள். வயல்வெளியும் வனமரங்களுமே ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமைமிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார்.
அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது, நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும், நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன், அவர் எனக்கு மகனாய் இருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபாடுவர்களாக என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலர்ந்தது நமக்கு புனித நாள், பிற இனத்தாரே வருவி, இறைவன் மலரடி தொழுவி, ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி இன்றே. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாகவும் இருந்தது. வாக்கு என்னும் அவர் தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாகின, உண்டானது எதுவும் அவரின்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மீது வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்பிக்கையுற்று அவர் ஒளியை குறித்தே சான்று பகிர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்தே சான்று பகர வந்தார். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மை ஒளி உலகில் வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார், உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளை ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலேயோ உடல் இச்சையினாலேயோ ஆண்மகன் விருப்பத்தினாலேயோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்தே, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவில் இருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம்.
திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டது. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கும் நெருக்கமானவராகிய கடவுளின் தன்மை கொண்டவரும் ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, கிறிஸ்மஸ் பெருவிழாவை மகிழ்வோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து ஏன் இவ்வுலகில் பிறந்தார், வாக்கு மனு உருவாக இருந்தவர் நம்மில் ஒருவராக ஏன் தோன்றினார் என்ற ஒரு சிறிய விளக்கத்தை மட்டும் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இரண்டாவது வாசகத்தை ஒட்டி நாம் இந்த மறையுரையை ஆற்றுகிறோம். இரண்டாவது வாசகத்திலே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே கடவுள் இவ்விறுதி நாட்களில் தன் மகன் வழியாக பேசினார் என்றும், அதையே புனித பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 4-5 வசனத்திலே காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாகுமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் என்று கூறுவதை காணுகிறோம். ஆக இறைவன் பிறந்திருக்கிறார். ஏன், எப்பொழுது, எப்படி பிறந்தார் என்ற அந்த ஒரு சிந்தனையை மட்டும் நம் வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் இருப்பதால் அதை ஒட்டி உங்களோடு இந்த கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இயேசு பிறந்த பொழுது அந்த காலம் மிகவும் மோசமான ஒரு காலமாக இருந்தது. ஆகவே தான் பவுலடியார் காலம் நிறைவுற்ற பொழுது என்று சொல்லுகிறார். அந்த காலம் எப்படி இருந்தது? இரத்தின சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சமயத் தலைவர்கள் மிகவும் அநீதி மிக்கவர்களாக, மோசமானவர்களாக, சுய ஒழுக்கம் இல்லாதவர்களாக, சட்டத்தை திரித்து பேசுபவர்களாக, இறை வார்த்தையை மாற்றி மாற்றி சொல்லக்கூடியவர்களாக மக்களை ஏமாற்றிய சமயத் தலைவர்கள். சமயம் மக்களுக்கு கை கொடுக்கவில்லை. சமுதாயமும் அப்படித்தான் இருந்தது. தீய சக்திகளின் ஆட்டம், பெண்ணடிமை, அந்நியருடைய ஆட்சி என்று சமுதாயமும் சீர்கட்டிருந்தது. தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வன்முறை பெருகி இருந்தது. அதிலும் மனிதர்களுக்கு வாழ்வு இல்லை. அரசியலை புரட்டி பார்த்தால் அரசியல் அதைவிட மிகவும் மோசமாக இருந்தது. அந்நியர்களுடைய ஆட்சி, இருந்த தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் ஒழுங்கீனமானவர்களாக, ஒழுக்கச் சீலர்களாக இருக்க வேண்டியவர்கள் ஒழுக்கம் சீர்குலைந்தவர்களாக இருந்தார்கள். அந்த பகுதியில் வந்தவர்தான் இயேசு பிறந்த பொழுது இருந்த ஏரோது மன்னன். இந்த ஏரோது மன்னனுடைய காலத்தில்தான் இருக்க வேண்டிய நல்லவைகள் எல்லாம் சிறிது சிறிதாக அழிந்து எல்லாம் மிகவும் மோசமான ஒரு சூழலுக்குள் சென்றது. இவருடைய மனப்பக்குவமும் இவருடைய குணாதிசயமும் மக்களை வெகுவாக பாதித்த அந்த நிகழ்வைத்தான் மையப்படுத்தி எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகமும் புனித பவுலடியாரும் காலம் நிறைவுற்ற பொழுது என்று சொல்லுகின்ற அந்த சூழலை பார்க்கிறோம். அந்த சூழல்தான் இறைமகன் இயேசுவை இவ்வுலகிற்கு காலம் நிறைவுற்ற பொழுது இதுதான் சரியான நேரம், தக்க நேரம், மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம் எழுந்தது. அப்படி என்ன இந்த ஏரோதிடம் இருந்தது? அப்படி என்ன அவன் மோசமாக ஒழுக்கம் கெட்டவனாக இருந்தான் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் உங்கள் முன் வைக்கிறேன். இது வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கின்ற உண்மை. ஏரோதுக்கு 5 மனைவிகள் இருந்தார்கள்.
5 மனைவிகள் வழியாக அவருக்கு சமகாலத்தில் பிள்ளைகள் இருந்தார்கள். அவர் வெகு நாட்கள் பல ஆண்டுகள் தன்னுடைய தந்தை தன்னுடைய அரச பீடத்தை தனக்கு தருவார் என்று எண்ணி பார்த்தார். அவருக்கும் வயதாகிவிட்டது. இவருக்கும் 40 வயதுக்கு மேல் ஆகியும் இவர் அரியணையில் அமர்வதற்கான வாய்ப்பே கிடைக்கவில்லை. ஆகவே ஒரு நாள் தன்னுடைய தந்தையை சிறையில் அடைத்துவிட்டு தான் அரசன் என்று ரோமையிலிருந்து அதிகாரம் பெற்று வந்து ஆட்சி நடத்த ஆரம்பித்த ஒரு கொடுமையானவன். அதே போன்று இந்த 5 மனைவிகள் வழியாக அவருக்கு குழந்தைகள் இருந்தார்கள். அதில் சமகாலத்தில் பிறந்த ஆண்களும் இருந்தார்கள். அவர்களுக்கும் ஏறக்குறைய வயது ஆகிக்கொண்டே இருந்தது. ஆனால் அவர்களும் அரச பீடத்திற்கு வருவதான வாய்ப்பே இல்லை. ஒரு நாள் 5 மனைவிகளிடமிருந்து பிறந்த சமகாலத்து ஆண் குழந்தைகள், அதிலே அவருக்கு மிகவும் பிடித்த நெஞ்சுக்கு நெருக்கமான ஆன்டிபாட்டர் என்று சொல்லக்கூடிய முதல் மனைவியிடமிருந்து பிறந்த முதல் குழந்தையை, மூத்த குழந்தையை அவர் அதிகமாக அன்பு செய்தார். மற்ற எல்லாரையும் விட அந்த ஆன்டிபாட்டர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய முதல் மனைவியிடமிருந்து பிறந்த தன்னுடைய முதல் குழந்தை, அவரை மட்டும் அவர் அதிகம் அன்பு செய்தார். அவரும் ஏறக்குறைய மற்ற ஒரு 4-5 குழந்தைகளும் வயது வந்த ஆண்களும் அங்கே அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அவருடைய பேச்சு இதுதான்: அப்பா ஏரோது மன்னன் முறையாக இயற்கையாக இறந்துவிட்டால் ஆட்சிக்கு வருவது யார்? அப்பா ஏரோது அரசன் முறையாக இயற்கையாகவே மரணம் அடைந்தார். என படுத்த வயது 70 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிறார். ஆகவே இறந்து விட்டால் யார் ஆட்சிக்கு வருவது என்று அவர்களுக்குள் ஒரு சிறிய போட்டி. ஒவ்வொருவரும் நான் தான் நீ தான் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆன்டிபாட்டரும் ஏரோதினுடைய அரசனுக்கு மிகவும் நெஞ்சுக்கு நெருக்கமான அந்த மூத்த மகனும் அவர்களோடு இருந்தார். அவர்கள் எல்லோரும் ஒருவரோடு பேசி கொண்டிருக்கின்ற பொழுது சிறிய சலசலப்பும் கைகலப்பும் வருகிறது. அந்த நேரத்தில் ஏரோது அரசன் தள்ளாடி கொண்டு அங்கே வருகிறார். வந்த பொழுது அவர்களிடம் கேட்கிறார், ஏதோ கூச்சல் குழப்பத்தை கேட்டேனே, என்ன நடைபெறுகிறது என்று கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இதை கேட்டால் கண்டிப்பாக அவர் கோபப்படுவார் என்பது அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவர் அன்பு செய்த நெஞ்சுக்கு நெருக்கமான த பூசம் சன் ஆன்டிபாட்டர் தன்னுடைய தந்தையிடம் இவ்வாறு சொல்லுகிறார்: அப்பா, நீங்கள் இயற்கை எய்திவிட்டால், இயற்கையாகவே இறந்து விட்டால் உங்களுக்கு பிறகு இந்த அரியணைக்கு வருவது யார் என்று எங்களுக்குள் புரியாமல் தடுமாறி கொண்டிருந்தோம். நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இறந்த பிற்பாடு யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறான். இதை கேட்ட ஏரோது, இது உச்சி வேளை, நீங்கள் நீச்சல் குளம் அருகில் இருக்கிறீர்கள், உள்ளே குதித்து வெளியே வாருங்கள், எனக்கு பிறகு ஆட்சிக்கு வருவது யார் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். இந்த அங்கிருந்த 5-6 அவருடைய மகன்களுக்கும் இது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இன்று விடை கிடைக்கப் போகிறது என்று அவர்கள் எண்ணி அந்த நீச்சல் குளத்திற்குள் மூழ்கினார்கள். உள்ளே டைவடித்து உள்ளே போனார்கள். கைத்தட்டினார் அரசர். வேலையாட்களை அடைத்தார். அங்கே இருக்கின்ற அந்த 5-6 தன்னுடைய மகனை அமுக்கிச் சாகடியுங்கள், ட்ரவுன் தெம் டு டெத், ஒரு பயலும் வெளியே வரக்கூடாது, அழுத்திச் சாகடியுங்கள். அவர்கள் முண்டுவார்கள், முக்குவார்கள், அழுத்து சாகின்ற வரை ஒவ்வொருவனையும் அழுத்திச் சாகடி என்று சொன்ன பதவி ஆசை பிடித்த ஒரு மகா மோசமான, தனக்கு பிறகு தன் பிள்ளைகள் கூட இந்த அரச பதவிக்கு வர முடியாது என்று நினைத்து கூட பார்க்க முடியாத அப்படிப்பட்ட அரசன் இருந்த காலத்தில்தான் இயேசு பிறந்தார். ஏன்? அப்பொழுதுதான் மக்கள் எல்லோரும், இனி எங்களால் வேறு எந்த உதவியும் இல்லை, எங்களுக்கு உதவி ஆண்டவரிடமிருந்து தான் வர வேண்டும், ஆகவே ஆண்டவர் எங்களை வாழ வைத்தால் ஒழிய வாழ்வு இல்லை என்று எல்லோரும் ஜெபம் செய்த நேரம். கன்னியர்கள் எல்லோரும் ஆண்டவரிடம் கூக்குரலிட்டு, என்னுடைய வயிற்றில் மெசியா பிறக்க மாட்டாரா? இந்த உலகத்தை, இந்த அநீதியான உலகத்தை என்னுடைய வயிற்றிலிருந்து மெசியா பிறந்து ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று மெசியா எக்ஸ்பெக்டேஷன்,
மெசியா எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்த காலம் அந்த காலத்தில்தான் அவர் கிறிஸ்து பிறக்கிறார். அதைத்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகமும் புனித பவுலடியாரும் காலம் நிறைவுற்ற பொழுது என்று எழுதுகிறார்கள். ஆகவே அருமையான அந்த ஆண்டவர் பிறந்த நாள் இதுதான். பிறந்ததன் நோக்கம் நமக்கு நன்கு தெரியும். அதைத்தான் இடையர்களுக்கு அவர் சொல்லுகிறார். மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று தாவீதின் ஊரிலே உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார். ஆகவே இந்த செய்தி நமக்கு இரண்டை தருகிறது. அன்று அவர்களுக்கும் அதே செய்தி தான் தரப்பட்டது. இன்று நமக்கும் கிறிஸ்மஸ் விழா தருகின்ற செய்தி இதுதான், மகிழ்ச்சி. அவர்கள் மிகவும் புலம்பி போயிருந்தார்கள், தடுமாறி போயிருந்தார்கள். மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதே தெரியாதவர்களாக ஏரோது அரசனுக்கு பயந்து போயிருந்த நேரத்தில் ஆண்டவர் வானதூதர்கள் வழியாக உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை தருகிறேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழலில்தான் நாமும் வாழுகிறோம். அப்படி வாழ்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் இந்த கிறிஸ்மஸ் விழா நமக்கு சொல்லுவது, மகிழ்வோடு இருங்கள், இறைவன் இயேசு நம்முடன் இருக்கிறார், இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்று வாழுகிறார் என்ற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. மீட்பு, அது இரண்டாவது செய்தி. மீட்பு உங்களுக்கு தரப்படுகிறது, விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் என்ற அந்த அருமையான செய்தியையும் நமக்கு இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா சொல்லுகிறது. ஆகவே ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும். ஆண்டவர் மீது, அவர் தருகின்ற மகிழ்ச்சியின் மீது, அவர் தருகின்ற மீட்பின் மீது, விடுதலையின் மீது நம்பிக்கை கொண்ட வாழ்வாக இருக்கட்டும். என்னால் முடியாது, என்னால் இயலாது, நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் அல்லது தாறுமாறாக வாழுகிறேன் என்று வாழக்கூடிய அந்த வாழ்வை தூக்கி எறிந்துவிட்டு, ஆண்டவரே உம்மால் முடியும், இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்று சொல்லக்கூடிய அர்த்தமிகுந்த வாழ்வை, அர்த்தமிகுந்த வார்த்தைகளை நமதாக்கி கொண்டு ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற அந்த வாழ்வு, கிறிஸ்து பிறந்து வாழ வைக்கின்ற அந்த வாழ்வு, நமக்காக நம்மோடு வாழ்கின்ற அந்த வாழ்வு நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு கிறிஸ்து இயேசு தருகின்ற மகிழ்ச்சியினாலும், அவர் தருகின்ற அந்த மீட்பினாலும், விடுதலையினாலும் அனுபவிக்கப்படக்கூடிய வாழ்வாக இருக்க தொடர்ந்து வாழ்ந்த அன்னை வழியாக நாம் சேர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுஉலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஏசாயா இறைவாக்கினர் கூறுவது போல, ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார்,
ஒரு மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார். அவரே மீட்பர். தேவையான விண்ணப்பங்களை அவர் வழியாக சொல்லி ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை ஆளும் திருச்சபை தலைவர்களுக்காக செபிக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே மகிழ்வின் நிகழ்விலே இறை மக்களை உமது அன்பு பாதையிலும் நம்பிக்கையின் பாதையிலும் வழிநடத்த அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் தலைவனே எம் இறைவா, நாட்டு தலைவர்களுக்காக செபிக்கின்றோம். நாட்டினை ஆளும் தலைவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் ஏழை எளிய மக்களின் நலனில் அக்கறை கொண்டு செயல்படவும் நாட்டிலே அமைதி நிலைவிட பாடுபடவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மகிழ்ச்சியின் நாயகனே எம் இறைவா, எங்களது அன்றாட வாழ்விலே கிறிஸ்து பிறந்துள்ள இந்த நல்ல நாளிலே கிறிஸ்துவின் அமைதி எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் குடிகொண்டு எந்நாளும் நாங்கள் உமது மகிழ்ச்சியை பிறருக்கு வழங்குபவர்களாக எங்களால் இயலாது என்ற மனநிலையை விடுத்து உம்மால் எல்லாம் இயலும் என்ற மனநிலையோடு வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வல்லமையின் நாயகனே எம் இறைவா, உம் அன்னையின் திருத்தலத்திலே ஒன்றாக இணைந்து இத்திருப்பலியிலே கலந்து கொண்டும் மேலும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் செபித்து கொண்டிருக்கும் உம் அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். கிறிஸ்து பிறப்பின் மகிழ்விலே இவர்களுக்கு அவர்கள் விரும்பி கேட்கும் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் நன்றியறிதல்களையும் நிறைவேற்றி உமது அளவில்லாத அருளாசீரை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். தங்களது நாம விழாவை கொண்டாடக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காகவும் மன ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து விடலாமா என்று தப்பு கணக்கு போடும் தம்பதியர்களுக்காகவும் இந்த நல்ல நாளிலே ஒற்றுமையோடும் குழந்தையோடும் வாழ வேண்டும் என்று ஜெபிப்போம். வேலையில்லா திண்டாட்டத்தால் துன்பப்படுகின்ற இளைஞர்கள் தடுமாறி போகாமல் இருக்க சிறிது நேரம் ஜெபிப்போம். வன்முறைக்கும் போதைக்கும் அடிமையாகக்கூடியவர்கள் அனைவரையும் இறைவன் கரம் பிடித்து அழைத்து செல்ல வேண்டும் என்று சிறிது நேரம் ஜெபிப்போம். எடுக்கின்ற முயற்சிகள், நினைக்கின்ற காரியங்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எல்லா சூழல்களிலும் கரம் பிடித்து வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மாடடை கூடிலே மாளிகையாய் மானுட மீட்டே மனூருவாய் மாடடை கூடிலே மாளிகையாய் மானுட மீட்டே மனூருவாய் ஏற்றிடுவாய் காணிக்கையாய் மாற்றிடுவாய் பலி பொருளாய் ஏற்றிடுவாய் காணிக்கையாய் மாற்றிடுவாய் பலி பொருளாய் என்ன தருவேன் நான் உனக்கு சின்ன பாலனா என்னை தரவா நான் உனக்கு இயேசு பாலனா
சகோதரிகளே சகோதரர்களே, மகிழ்வோடும் நிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, இன்றைய பெருவிழாவின் காணிக்கையிலிருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களை இட்டுச் செல்வதாக. எனவே இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் விளங்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக கிறிஸ்மஸ் பெருவிழாவாகிய இன்று அன்னையினுடைய திருத்தலத்தில் பேராலயத்தில் இருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வழியாக உமது மாட்சிமையின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காணுகின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வான தூதர்களோடு இந்த பேராலயத்திலே கூடியிருப்பவர்களோடும் ஊடகங்கள் வழியாக உம்மை போற்றுவோர் அனைவரோடும் நாங்களும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவதும்: உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர் தூயவர் தூயவர், ஆண்டவர் பெயரால் வருகிறவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருவதும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும், உலகில் யாரும் நினையாதவர்களையும், உத்தரிக்கும் தலத்தில் இருப்போரையும் இப்பொழுது இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் என்றும் எங்கும் எப்பொழுதும் எங்களின் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. இறைமகன் நமக்கு கற்பித்தவாறு அவரது அன்பு அரசு வர வேண்டும் என்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அருளும் மீட்பும் தந்து நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவர். இவரது திருவிருந்துக்கு இங்கே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை அப்பமதில் உலகாளும் இறைவா, என்னுள்ளம் நீதமாட எழுந்து வா தலைவா. நற்கருணை அப்பமதில் உலகாளும் இறைவா, என்னுள்ளம் நீதமாட எழுந்து வா தலைவா. என் உயிரில் கலந்தவா, என் மனதில் நிறைந்தவா. என் உயிரில் கலந்தவா, என் மனதில் நிறைந்தவா. உணவே வா, உறவே வா, உன்னோடு இணையவா. உணவே வா, உறவே வா, உன்னோடு இணையவா. நற்கருணை அப்பமதில் உலகாளும் இறைவா, என்னுள்ளம் நீதமாட எழுந்து வா தலைவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறை பிறப்புக்கு ஊற்றாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழியா வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.